சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கேரியர் செட் பண்றதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். வரக்கூடிய நாட்களில் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக அப்லோட் பண்ண போறோம். நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் நம்ம சேனல் வந்து போய் சேர வேண்டிய இடத்துக்கு இன்னும் போகாம இருக்கு, சரியா? அதனால அந்த கடமை வந்து உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஓகே. அதாவது இன்னைக்கு மார்னிங் தான் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா 12th மேக்ஸோட ஃபர்ஸ்ட் வேலையில இருக்கக்கூடிய ப்ளூ பிரிண்ட் வந்து பார்த்தோம். நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், சரியா? ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிறது அஃபிஷியல் கிடையாது. நம்ம இது வரைக்கும் நடந்த பப்ளிக் எக்ஸாம்லாம் பார்த்து ஓகே இந்த மாதிரி என்னாச்சு போது கேட்குறாங்க, இந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்காக என்னாச்சு போது எடுத்து கொடுக்குறோம். ஏன்னா ப்ளூ பிரிண்ட் வந்து அஃபிஷியலாக எதுவுமே என்னாச்சு போது கிடையாது. அப்படி இருக்கிறதுக்கு அதாவது இதுக்கு முன்னாடிலாம் இருந்துச்சு, ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்துட்டாங்க, சரியா? இது என்ன அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஐடியாவை நம்ம கொடுக்குறோம். இப்போ நம்ம ஏற்கனவே உங்களுக்கு வந்து குவார்டர்லி எக்ஸாம் ஷெட்யூல் வந்து உங்களுக்கு போட்டு கொடுத்தோம். அந்த ஷெட்யூலுக்கு இது வந்து கண்டிப்பாக என்னாச்சு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் வைஸ் நம்ம 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் டோட்டல் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இதுல ரொம்ப முக்கியமான சாப்டர்ஸ் வந்து பிசிக்ஸ்ல எந்தெந்த சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், 5th சாப்டர், 8th சாப்டர், 9th சாப்டர், அப்புறம் 11th சாப்டர், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர்ஸ், சரியா? இந்த சாப்டர்ஸ் நீங்க கவர் பண்ணீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் நம்ம half ஆஃப் மார்க்குக்கு மேல என்ன பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணிடலாம். 70க்கு நம்ம என்ன பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுத போறோம். அந்த எக்ஸாம்ல மேக்ஸிமம் இந்த சாப்டர்ஸ் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா क्वेश्चंस வந்து நமக்கு அதிகமா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ வந்து 1 மார்க்ஸ் நம்ம பார்க்கும்போது நல்லா கவனிங்க. அதாவது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து மட்டும் என்ன பண்றாங்கன்னா 2 1 வேர்ட் கேக்குறாங்க. அதே மாதிரி 5th சாப்டர்ல இருந்து 2 1 வேர்ட் கேக்குறாங்க. அதே மாதிரி 7th சாப்டர்ல இருந்து 2 1 வேர்ட் கேக்குறாங்க. 9th சாப்டர்ல இருந்து 2 1 வேர்ட் கேக்குறாங்க. இந்த 2 1 வேர்ட்ல எங்கெல்லாம் ஒரு 1 வேர்ட் கேக்குறாங்களோ அங்கெல்லாம் புக் பேக்ல இருந்தா கேக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த 2 1 வேர்ட்ஸ் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அங்கதான் புக் இன்சைட்ல இருந்து கேக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புக் இன்சைட் நம்ம சொல்லும்போது பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பெரிய ஒரு ஈக்குவேஷன் சம் படிக்கிறோம், ஈக்குவேஷன் क्वेश्चन படிக்கிறோம் அப்படின்னா அதுல ஃபைனலா ஒரு ஈக்குவேஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆன்சர் அதுல இருந்து தான் என்னாச்சு போதா கிரியேட்டிவ் क्वेश्चन வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நிறைய சம்மரி இருக்கு. புக்லயே இடையில என்னாச்சு போதா தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி என்னாச்சு போதா ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நீங்க என்னாச்சு பாத்தீங்கன்னா படிச்சீங்க அப்படின்னாவே எப்படினாலும் 15 1 வேர்ட் நீங்க எழுத போறீங்க. அந்த 15 1 வேர்ட்ல 12 1 வேர்ட் நமக்கு வந்து புக் பேக்ல தான் கேட்க போறாங்க. அந்த 3 1 வேர்ட் வந்து இந்த மாதிரி 2 1 வேர்ட் கேக்குறாங்க பாத்தீங்களா, இதுல இருந்து நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்ப 1 வேர்டுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். ஏன்னா நீட் எக்ஸாமுக்கு பிசிக்ஸ் வந்து ரொம்ப உதவும். அப்போ புக் இன்சைடுக்கு நீங்க அதிகமா என்ன இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. ஓகே, அதே மாதிரி 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் சாப்டர் வந்து நமக்கு 2 மார்க் கேட்க போறது கிடையாது. அதே மாதிரி 8th சாப்டர் வந்து நமக்கு 2 மார்க் கேட்க போறது கிடையாது. மத்த எல்லா சாப்டர் வந்து என்னாச்சு போதா ஒவ்வொரு 2 மார்க் என்னாச்சு போதா கேக்குறாங்க. இதை தெளிவா பாத்துங்க. அதே மாதிரி 3 மார்க் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து 5th சாப்டர் வந்து நமக்கு வந்து 3 மார்க் கேட்க போறது இல்ல. மத்த எல்லாத்துல இருந்து என்ன பண்றாங்க போதா ஒவ்வொரு 3 மார்க் வந்து கேக்குறாங்க. இப்பதான் நம்ம முக்கியமான பார்ட்டுக்குள்ள வரோம். 5 மார்க் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதாவது நிறைய பேருக்கு இங்க ஒரு டவுட் இருக்கும், சார் இந்த சம் வந்து கேக்குறாங்களா சார், கம்பல்சரி சம் கேக்குறாங்க. அதே மாதிரி உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய क्वेश्चंसல சம்ஸ் வந்து கேக்குறாங்க. அதுக்கு நாங்க என்ன சார் பண்றது அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்குல்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அடுத்தடுத்த வீடியோ நீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும் எந்தெந்த சாப்டர் வந்து சம்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எந்த மாதிரியான சம்ஸ் வந்து கேட்கலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் அடுத்தடுத்து உங்களுக்காக கொடுக்க போறேன், சரியா? அதை ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணினா போதுமானது. அதுல இருந்து நமக்கு என்ன பார்த்தா क्वेश्चंस வந்து உங்களுக்கு என்ன பார்த்தா கொடுப்போம். அந்த क्वेश्चंस நீங்க ப்ரிப்பேர் பண்ணா போதுமானது. ஓகே, இப்போ 5 மார்க் வந்து பார்க்கும்போது இந்த 5th சாப்டர்ல இருந்து மட்டும் பாருங்க 2 5 மார்க் கேக்குறாங்க. அப்ப இந்த 5th சாப்டர் எவ்வளவு முக்கியமான சாப்டர் அப்படிங்கறத பாத்துங்க. 5th சாப்டர்ல வந்து நமக்கு 2 5 மார்க் கேக்குறாங்க. மத்த எல்லாத்துல இருந்து என்ன சொல்றேன்னா ஒவ்வொரு 5 மார்க் நமக்கு என்ன சொல்றத கேக்குறாங்க, சரியா? அதனால அதாவது இந்த நான் டாட் வச்சிருக்கேன் பாத்தீங்களா, இந்த டாட் வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா பப்ளிக் எக்ஸாமுமே கண்டிப்பா 5 மார்க் அதுல இருந்து இருக்கு. மத்ததெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில பப்ளிக் எக்ஸாம்ல சில சாப்டர் வந்து இல்லாம இருக்கு. அப்ப டாட் வச்சிருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 3rd சாப்டர், அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 6th சாப்டர், அதே மாதிரி 7th சாப்டர், அதே மாதிரி 10th சாப்டர், இது இந்த 4 சாப்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா பப்ளிக் எக்ஸாம்லயுமே ஒரு 5 மார்க் கண்டிப்பா இருக்கு. அப்ப ஓவரால் நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு 12 மார்க் நமக்கு கேக்குறாங்க, செகண்ட் சாப்டருக்கு 9 மார்க்ஸ் வருது, 3rd சாப்டருக்கு 11 மார்க், 4th சாப்டருக்கு நமக்கு 11 மார்க் கேக்குறாங்க, 5th சாப்டருக்கு நமக்கு 13 மார்க் கேக்குறாங்க, 6th சாப்டருக்கு 11 மார்க், 7th சாப்டருக்கு 12 மார்க் கேக்குறாங்க, 8th சாப்டருக்கு 9 மார்க்,
அதே மாதிரி 9th சாப்டருக்கு 12 மார்க், 10th சாப்டர் 11 மார்க், 11th சாப்டர் 11 மார்க் கேக்குறாங்க. சரியா? இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளியரா நம்ம என்ன சொல்றோம் உங்களுக்கு கொடுத்துட்டோம். இதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு தடவை இதை வச்சு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி இந்த ஐடியாவை எடுத்து நீங்க என்ன சொல்றீங்க ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்க நல்ல மார்க் என்ன சொல்றது ஸ்கோர் பண்ணலாம். நம்ம சேனலை நீங்க ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க போதும் நல்ல மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.